அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு. அத்தியாயம் 16. சரேலென்று கன்னத்தைக் கீறி எரிச்சல் தந்தது பிளேடு. எல்லோரும் உன்னுடன் பேசட்டும், நம்பிக்கையோடு பேசவிடு என்றாரே அப்பா. அது எந்த அளவுக்கு நடந்துள்ளது என சுய பரீட்சை செய்து கொண்டே முகசவரம் செய்ததால் ஏற்பட்ட கன்னத்து கீறல். எடித் பேசினார். உன்னுடன் பேச வேண்டும் என்று வேண்டி வந்து பேசினார். நல்லது. கிளம்சியும் பேசினார். அல்லது நான் போய் பேசினேனா? மகதாவும் அவருடைய குடும்ப சந்திப்பு என்னும் ஒளிபரப்பை பார்த்த ரசிகன் என்னும் அளவில் என்னிடம் பேசினார். இச்சந்திப்புகளில் எல்லாம் இவர்களிடம் இருந்து கிடைத்த தகவல்கள் என் துப்பறிதலுக்கு ஒளி ஊட்டக்கூடியவனவா? துப்பு தரும் ஏதேனும் ஒரு வார்த்தை, உதவக்கூடிய ஒரு வாக்கியம், தேவையற்ற தம்பட்டம் அடித்து பேசுபவர் என்றாரே அப்பா. அப்படி யாராவது? இவை எதுவும் நடந்ததா தோன்றவில்லை. என்னிடம் எது குறித்தும் பேசவே விரும்பாமல் தீர்மானமாய் இருந்தவர் பிலிப் மட்டுமே. ஒருவேளை என்னை கண்டாலே ஒதுங்கி போகும் பிலிப் அசாதாரணமானவரா? அவர் பெண்ணை தான் மணக்க உள்ளேன் என்பதும் புரிந்திருக்க வேண்டும். இருந்தும் ஏதோ நான் இந்த வீட்டிலும், குறிப்பாக நேற்று நடந்த அந்த குடும்ப சந்திப்பிலும் இல்லாதது போலவே நடந்து கொள்கிறார். நேற்று வேண்டுமென்றே என்னை வெளியேற்ற விரும்பினார். அதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அது அவன் குணம் என்று நியாயப்படுத்திய எடித். பிறகு வலிய வந்து பிலிப் பற்றிய புது கோணத்திலான கருத்தினை என்னிடம் திணித்து சென்றார். அது ஏன்? இப்படி நான் செய்த அலசலில் பிலிப் மட்டுமே என் முன் விரிந்தார். அவர் பல நிலைகளில் அடக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர். அப்பாவால், மனைவியால், குடும்பத்தாரால் அவர் குழந்தை பருவம் சந்தோஷமற்ற பொறாமை நாட்களாகவே இருந்துள்ளது. இதிலிருந்து விடுபட நிகழ்காலத்தை நினைவூட்ட முடியாத கடந்த கால வரலாற்று புத்தகங்களில் தஞ்சம் புகுந்து கொண்டார். கொப்பளிக்கும் அவர் உணர்வுகள் எல்லாம் அவருக்குள்ளேயே இரகசியமாக்கப்பட்டன. லியோனைட் மரணத்தால் பிலிப் நல்ல சொத்தினை அடைந்திருப்பார் என்னும் இலக்கு கொலைக்கு போதுமானதாக அமையவில்லை. ஏனென்றால் எல்லோர் மீதும் வேண்டிய மட்டும் சொத்து எழுதி அதை உயிலாக பதிந்தும் அறிவித்துவிட்டவர் பெரியவர். எனவே லியோனெட்டை கொன்றுதான் பணத்தை அபகரிக்க வேண்டும் என்னும் நோக்கம் சத்தற்று போகிறது. பண ரீதியாக தன் அப்பாவின் மரணத்தை அவர் விரும்பியிருக்க மாட்டார் என்பது எவ்வளவு நிஜமோ அத்தனை நிஜம் உள ரீதியான ஒரு தாகம் லியோனாட்டின் மரணத்தை வேண்டும் ஆழமான ஒரு மனத்தாகம் அவருக்கு இருந்திருக்கும் என்பதும் ஆகும். பிலிப் மறுபடியும் தன் தந்தையோடு சேர்ந்து வாழும் நோக்கத்தோடு தன் குடும்பத்துடன் ஸ்வின்லீட்டின் வருகிறார். விதிவசத்தால் ரோஜரும் வந்து சேர்கிறார். நாட்கள் நகர ஆரம்பிக்கின்றன. அப்போதெல்லாம் தன் தந்தையின் அபிமான புத்தினராக ரோஜரை விளங்குவதை காணும் துர்பாக்கிய நிலையும் பிலிப்புக்கு ஆரம்பமாகின்றது. இதனால் உண்டான மன இறுக்கமும் உளைச்சலும் அவருக்குள் பொறாமை பூதமாக அவதாரம் எடுக்கின்றன. சரி, அது தன் தந்தையின் மரணம் மட்டும்தான் இதற்கு நிரந்தர முடிவு என்னும் அளவுக்கா பிலிப்பின் பாதிக்கப்பட்ட மூளையை நினைக்க வைத்திருக்கும்? தந்தையின் மரணத்தின் மூலம் ரோஜரின் மீது பழியை திருப்பி குற்றம் சுமத்தி அவரை அழித்து விடலாம் என்னும் அளவுக்கா வந்திருக்கும்? ரோஜருக்கு பெரும் பணம் கன நேரம் கூட தாமதமின்றி அத்தியாவசியமாக இருக்கின்றது. ரோஜருக்கும் லியோனட்டுக்கும் இடையே கடைசியாக நடந்த உரையாடல் தெரியாததாலும், மேலும் தன் அப்பாவே மறுபடியும் ரோஜருக்கு உதவ முன் வந்ததும் தெரியாதாலும், இப்பொழுது அப்பாவை கொன்றுவிட்டால் அப்பாவின் மரணத்தை பணம் வேண்டி ரோஜர்தான் நிகழ்த்தியாக சட்டத்தை நம்ப வைத்து விடலாம் என்று பிலிப் திட்டமிட்டிருக்கலாமோ? பல நாட்களாக ஒரு விதமான நோயாளியாகவே வாழ்ந்து வரும் பிலிப்பின் உணர்வு பூர்வம் மற்றும்
சிந்தித்ததாகவும் புத்தியின் சமநிலை. ரோஜரை பழி தீர்க்க இவ்விதம் ஒரு வாய்ப்பு அருமையாய் அமைந்துவிட்டால் கொலை புரியும் அளவுக்கு தடுமாறியிருக்குமா? இப்படிப்பட்ட சிந்தையில் முகசவரம் செய்து கொண்டிருப்பது கூட மறந்து மூழ்கிவிட்டதால்தான் முகத்தில் ஒரு வீரத் தழும்பு விழுந்தது. எல்லோர் முகமுடியும் இந்த குடும்ப சந்திப்பில் கலையும் என்று என்னை அழைத்து போய் நிறுத்தி பிலிப்பின் கோப மறுபக்கத்தை காட்டினாளே சோஃபியா. எதற்காக? சோஃபியா மூளைக்குள் ஏதோ ஒரு சந்தேகம், யாரோ ஒரு மீதான சந்தேகம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை அது அவள் அப்பா பிலிப் மீதானதாகவே இருக்குமோ? இருக்காது என ஒரு மனமும், ஏன் இருக்கக்கூடாது என இன்னொரு மனமும் குத்தின. அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அது உண்மை என தீர்ப்பானால் என்னை மணக்க அவள் சம்மதிப்பாளா? சம்மதிப்பாள் என்றே பட்டது. அதுதான் சோஃபியா. உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று தெளிவாக கொலையாளியை எப்படியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என தைரியமாக உள்ளாள். அவள் எதையும் சந்திக்க அவள் தயார். உண்மையே தெரியாமல் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு சந்தேக அரண் சாகா வரம் பெற்று இருப்பதை விட இன்னார்தான் இந்த காரணத்தால் கொலை செய்து விட்டார் என ஒரு தனி மனிதர் சுட்டிக்காட்டப்பட்டு விடுகதை உடைவதையே அவள் விரும்புகிறாள். என் மூளையை குடைந்து தள்ளும் இச்சந்தேகத்தை உண்மை இல்லை என நிரூபித்து காப்பாற்று. இல்லை, உண்மை என நிரூபித்தாவது எனக்கு விடுதலை கொடு. எந்த மோசமான உண்மையும் நான் சந்திப்பேன் என்றல்லவா அவள். பிலிப் மீது எடித் சந்தேகப்படுகிறாரா? வெறும் வழிபாடு மட்டும் எப்பொழுதும் ஆபத்தானது என்று எதனை குறிப்பிட்டார்? ஒருவரை தெய்வமாய் வழிபட்டு வர அவர் இல்லை என்று ஆகும் போது மனதில் பிரளயம் வெடிக்கும் என கோடி காட்டினாரா? நீங்கள் யாரையேனும் சந்தேகப்படுகிறீர்களா என்றதுக்கு அது முறையற்றது என்று கிளம்சி அத்தோடு நிறுத்தாமல் பட்டும் படாமல் ஏன் பிராண்டாவையும் அந்த லாரன்ஸையும் குறிப்பிட வேண்டும்? எதுவும் தேரவில்லை. ஆரம்பம் முதலே வளர்ந்து வரும் சந்தேகங்கள் தான் விதவிதமான உடையணிந்து இதோ இன்னமும் உலவுகின்றனவே தவிர புது திருப்பம் ஒன்றையும் காணோம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்தது. இந்த குரூர வீட்டின் குணாதிசயம் என்னுள்ளும் இறங்க ஆரம்பித்துள்ளன. உண்மை மட்டும் தெரிந்தது. கொலையாளி யார் என்ற தீர்ப்புக்கு பதில் நான் யார் மீது வசதியாக சந்தேகம் கொள்கிறேனோ அவரையே அல்லது அவர்களையே கொலையாளியாக்க விழைகிறேன். லாரன்ஸை சந்தித்து அவரை நீண்ட நேரம் பேசவிட்டு ஆழம் காண வேண்டும் என்னும் முடிவோடு குளியலறை கதவை தாழிட்டு குளிக்க ஆரம்பித்தேன். காலை உணவு சாப்பிட்டதும் உளவாட கிளம்பினேன். இரு குழந்தைகளும் மேலே உள்ள வகுப்பறையில் பாடம் படித்து கொண்டிருக்க வேண்டும் என சோஃபியா சொன்னதால் முன்னறையிலிருந்து மாடிக்கு நீண்ட படிகளில் ஏறி மாடியை அடைந்தேன். அப்பொழுது பிராண்டாவின் அறை எதிர்பட்டது. அழைப்பு மணி அடிப்பதா, தட்டுவதா, இல்லை அறிவிப்பின்றி உள்ளே நுழைந்தே விடுவதா என்னும் குழப்பத்தில் சில நொடிகள் சாத்தியிருந்த கதவருகே நின்றிருந்தேன். இது ஒன்றும் தனி வீடு கிடையாது. லியோனெட் பங்களாவின் ஒரு பகுதி, பிராண்டாவின் பகுதி. நம் வீட்டின் ஓர் அறைக்குள் நுழைய என்ன தயக்கம் வேண்டி கிடக்கிறது? தாழிடாமல் இருந்த கதவினை திறந்து தயக்கம் ஏதுமின்றி சில அடிகள் நடந்து உள்ளே போய் நின்றேன். அமைதி. யாரும் உள்ளே இருப்பதாய் அடையாளமில்லை. என் இடப்புறம் இருந்து பெரிய அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது. வலப்புறம் இருந்த படுக்கையறை லியோனெட்டின் பெரிய படுக்கையறை. இதுவும் அதனுள் இணைந்திருந்த விசாலமான கழிவறையும் திறந்திருந்தன. கழிவறையில் நுழைவில் இருந்த சுவர் அலமாரியில்தான் கண் மருந்தான எஸ்தரின் இன்சுலினும் கையிருப்பில் வைக்கப்பட்டிருந்தன என்பது வழக்கின் ஆரம்பத்தில் போலீசில் நடத்திய தேடுதல் வேட்டை மூலம் நான் அறியப்பெற்றிருந்தேன். ஒரு முறை படுக்கை அறைக்குள் நுழைந்து மீண்டும் வெளியே அறைக்குள் வந்து சில நிமிடங்கள் நின்றேன். யாரும் வரவும் இல்லை, கண்டு கொள்ளவும் இல்லை. குடும்ப அங்கத்தினருக்கோ அல்லது ஒரு வெளி நபருக்கோ
யாருக்கும் தெரியாமல் இந்த அறைக்குள் நுழைந்து சந்தடி எழுப்பாமல் ஏதேனும் காரியம் முடித்துவிட்டு செல்வது எத்தனை சுலபமான விஷயம் என்பது கலவரமாய் எனக்கு விளங்கிற்று. குளியல் அறைக்குள் சென்று நோட்டமிட்டேன். பெரிய அறை, பிரமிக்க வைக்கும் விலை உயர்ந்த ஓடுகளால் தரையும் சுவரும் அமைக்கப்பட்டிருந்தன. முதியவர் ஒருவரை கவனித்துக் கொள்ளும் பணியாளுக்கு தேவையான கம்பி தடுப்பு கொண்ட இறைச்சி வேக வைக்கும் அடுப்பு, ரொட்டி சுடும் தட்டு, நீர் கொதிக்க வைக்கும் கெட்டில், சில கோப்பைகள், தட்டுகள் ஆகியன இருந்தன. சுவரில் பதிக்கப்பட்டிருந்த பளிர் வெள்ளை நிறத்தாலான அலுமினிய அலமாரியை திறந்து பார்த்தேன். இது ஒரு பெரிய அலமாரி. இதற்குள் சிறிய மருத்துவமனையே தென்பட்டது. இரு சிறு மருத்துவ அளவு குடுவைகள், இரத்த பரிசோதனைக்காக உதவும் சிறு சிறு கண்ணாடி செவ்வகங்கள் சில, கண் சொட்டு மருந்து மற்றும் அவற்றை உறிஞ்சி கண்களில் சொட்டுவதற்கு உதவும் சிறு நிரப்பியும் உபகரணங்கள், வாய்க்குள் நுழையாத மருத்துவ பெயர்களில் திரவ மருந்தடங்கிய குடுவைகள், பிளாஸ்டரி உருண்டைகள், சிறு சிறு பஞ்சு பொதிகள், காயம் மேற்பட்டால் பஞ்சு வைத்து மூடி சுற்றி கட்ட மருத்துவ வலை துணிகள். இவ்வலமாரிக்குள் ஓரிரு குறு அலமாரிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்றில் மிக பிரத்யேகமாக இன்சுலின் பாட்டில்களும் அவற்றை உறிஞ்சி ஏற்ற ஊசிகளும் ஸ்பிரிட் குடுவைகளும் மட்டும் வைக்கப்பட்டிருந்தன. இன்னொன்றில் இருவித ஆபத்தான என லியோனெட் கருதிய மருந்துகள் மட்டும் இருந்தன. ஒன்று கண் சொட்டு மருந்து, எஸ்டரின் அடங்கியது. இன்னொன்று மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் ஒன்று மட்டும் இரவில் எடுத்துக்கொள்ள என்று குறிப்பிட்ட தூக்க மாத்திரைகள். எத்தனை அழகாய் நெறிப்படுத்தி அடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கு! லியோனெட் குணாதிசயத்தின் பிரதிபலிப்பு. இத்தனை ஒழுங்கான மனிதர் கொலையாளி வந்து எஸ்டரினை தேடி எடுக்கும் சிரமம் கூட வைக்காமல் அதனை தனியாய் எடுத்து வைத்து வழி செய்து தந்திருப்பதை நினைக்க நினைக்க விம்மியது. இதோ இந்த மருந்துகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ, அது நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் அதை நான் பண்ணிவிட்டு மூச்சு காட்டாமல் படியிறங்கி சமர்த்தாய் வரவேற்பறை அடைந்து நல்ல பிள்ளையாய் செய்தித்தாள் படிக்க ஆரம்பித்து விடலாம். கவனிப்பார் கிடையாது. இவ்வாறு நடந்து உள்ளது என்பதை ஏற்கனவே எங்கள் துப்பறியும் துறை போதுமான அளவு விவாதித்து முடித்திருந்தாலும் இச்சூழல் தடயமேதுமின்றி காரியத்தை நிறைவேற்ற கொலையாளிக்கு எவ்வளவு சாதகமாக அமைந்துள்ளது என்பதையும், இப்படி காற்றில் கரைந்துள்ள உண்மைகளை கண்டறிய போலீஸ் எத்தனை மெனக்கெட வேண்டியுள்ளது என்பதையும் இப்பொழுது கசையடி விழுந்தாற்போல் வலிக்க வலிக்க உணர்த்திற்று. அப்பா சொன்னது போல் குற்ற உணர்வு பிரதிபலிக்கும் நபர்களிடமிருந்து மட்டுமே உண்மையை கறக்க முடியும். கல்லுளி மங்கன்களாக உலவும் இவ்வீட்டு பிரஜைகளிடம் அது முடியுமா, நடக்குமா, சாத்தியமா என சற்று தளர்ந்து என் மனம் பின்வாங்கும்போது, விடாதே, துரத்து, மூச்சு முட்டட்டும், துரத்து, கலவரம் அடையட்டும், அவனிடம்தான் உண்மை உள்ளது என அறிந்தே நாம் துரத்தி வந்ததாய் உணர்த்து, நெருங்கு, நாம் உண்மை அறிந்து வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம், சாட்சிகளுக்காக காத்திருந்தோம், அது கிடைத்துவிட்டது, இனி தப்பிப்பு இல்லை என்பது போல மடக்கு, மூச்சு முட்டி முட்டி ஓட முடியாமல் குப்புற விழுந்து நீ மெல்ல மெல்ல நெருங்குவதைக் கண்டு துடிக்கட்டும். இதோ இப்பொழுது இத்தருணத்தில் இக்கணத்தில் கூட அவன் டம்பம் அடித்து தானே புத்திசாலி என மிளிர்ந்து என்று வைத்துக்கொள். அவன்தான், அந்த மாபாதகன்தான் நம் நாயகன் என்று நான் இங்கு தங்கம் கிளம்பும் போது முதன்மை இன்ஸ்பெக்டர் டெவேரேனர் பற்றி தன்னம்பிக்கை சத்து என்னுள் உத்வேகம் கொண்டு எழுந்தது. இந்நிலைதான் உச்ச நிலை. ஆனால் இக்கட்டம் இதுவரை ஆரம்பமாகவே இல்லை. இந்த ஆறுதலிலும் புத்துணர்விலும் லியோனெட் கழிவறை விட்டு வெளியே வந்து முன்கதவடைந்து வெளியேறி பயணமானேன். இடப்புறம் மூடப்பட்டிருந்த சமையலறையும் வலப்புறம் வேலைக்காரி ஒருத்தி எதையோ துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்த பிராண்டாவின் படுக்கை அறையும் இருந்தன. இத்தனை நேரம் நான் உள்ளே இருந்து அனைத்தையும் பார்த்துவிட்டு பெரும் சிந்தனையிலும் ஆழ்ந்துவிட்டு வரும் வரை என்னை எந்த ஜீவனும் கண்டு கொள்ளவே இல்லை. ஒருவேளை ஜோசஃபைன் ஏதாவது கதவிடுக்கில் நின்று
தன் நோட்ட புத்தகத்தில் படித்திருப்பாளோ? இவ்வகையில் அமைந்திருந்த அறைகளை கடந்திருந்த ஏதோ ஓர் அறையிலிருந்து மீன் வர ஏன் இவ்வளவு நேரமாகிறது என யாரையே தொலைபேசியில் கடிந்து கொண்டிருந்தார் எடித். கதவு திறந்து வெளியேற வராண்டாவில் நின்றேன். மேல் நோக்கி சுற்றி செல்லும் சுருள் படிக்கட்டுகள் இத்தலத்திற்கு மேலுள்ள பகுதிக்கு இட்டு சென்றன. அங்குதான் குழந்தைகளின் வகுப்பறையும் லாரன்ஸின் தங்குமிடமும் சில குளியல் அறைகளும் எடித்தின் ஓய்வறையும் உள்ளன. முதல் படியில் காலடி எடுத்து வைத்தேன். எதிர்ப்பட்ட அறையின் வெளியே நின்றேன். கதவு சாத்தப்பட்டிருந்தது. கணீர் கணீர் என்று லாரன்ஸின் குரல் உள்ளிருந்து வந்து விழுந்தது. லஜ்ஜையின்றி கதவிடுக்கில் காது பொருத்தி உள்ளே நடக்கும் பாடத்தினை கவனித்தேன். பிரெஞ்சு நாடு சம்பந்தப்பட்ட சரித்திர பாடம் ஒன்று நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. பாட போதனையை கேட்க கேட்க ஆச்சரிய திகைப்பில் என் கண்கள் அகாலமாகிக் கொண்டே போயின. காரணம் லாரன்ஸின் போதிக்கும் திறன். எலி போன்ற அவரின் பயர்ந்த புறத்தோற்றத்திற்கு துளியும் சம்பந்தமில்லாது மாணவர்களிடம் உற்சாகத்தையும் கற்பனையும் தூண்டி அவர்களை அப்படியே வகுப்பறையில் மயக்கி வைக்கும் கலையை இறைவரமாய் பெற்றிருந்தார் லாரன்ஸ். அவர் நடத்திய ஏதோ வரலாற்றில் வரும் பாத்திரங்களும் வஞ்சகமான கருணை நிறைந்த அரச தோரணை மிக்க என அத்தனை பாத்திரங்களும் ஆசிரியரின் உணர்ச்சி பூர்வமான குரல் பங்குபளிப்பில் வகுப்பறையில் நிஜமாய் வாழ்ந்து கொண்டிருந்தன. இடையிடையே சரித்திர படத்தில் காணப்பட்ட கதாபாத்திரங்களாக ஜோசப்பைனும் அஸ்டரைஸையும் நடிக்க வைத்து பார்த்தார் அவர். இந்த பொடியன் அஸ்டரஸ் புத்தி கூர்மை நிறைந்து ஒருவித வரலாற்று கற்பனை வளத்தையும் சேர்த்து ஜாம் ஜாம் என்று ஏற்ற இறக்க குரல் பங்களிப்போடு உணர்வு பூர்வமாக ஒரு சரித்திர காலத்து அரசனாகவே நடித்து காட்டினான். அதிகம் பேசறியாத ஆஸ்டஸிடம் ஒளிந்துள்ள வீரியமான இத்திறமை வரலாற்றிலேயே வாழ்ந்து வரும் பிலிப்பிடமிருந்து இறங்கியிருக்க வேண்டும். இவ்விதம் நாம் ஆஸ்டஸை கணிக்கும் போது மரபணு உண்மை உளவுக்கு உதவும் விளக்கு என அப்பா விவரமாய் சொன்ன விளக்கம் பொறித்தட்ட கொஞ்சம் பதற்றமானேன். உடனேயே நாற்காலிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு தரையில் உராய்ந்து எழும் ஓசை உள்ளிருந்து கிளம்பியது. பதற்றத்தை தற்காலிகமாக ஒதுக்கிவிட்டு சட்டென சில அடிகள் பின்னுக்கு தள்ளிப்போய் இத்தலத்திற்கு வந்து முடியும் சுருள் படிக்கட்டின் விளிம்பில் நின்று கொண்டு ஏதோ அப்பொழுதுதான் இத்தலத்துக்கு நுழைவதாய் பாவித்தேன். கதவு திறந்து கொண்டு வெளியே வந்த இரு பிள்ளைகளையும் பார்த்து ஹாய் வணக்கம் என்றேன். ஆச்சரியமாய் என்னை பார்த்த ஆஸ்டஸ் ஏதாவது கேட்க வேண்டுமா என்றான். நான் இருப்பதும் இல்லாததும் போலத்தான் என்பது போல அந்த அழகற்ற சிறுமி போயே விட்டாள். வகுப்பறையை பார்க்க பிரியப்பட்டேன். ஆஸ்டஸ், அன்று ஒரு முறை வந்திருந்த போது பார்க்கவில்லையா? நர்சரி போன்றது. சிறு குழந்தை பொழுதிலிருந்தே இங்குதான் பாடம் கற்பிக்கப்படுகின்றன. சில பொம்மைகள் கூட இன்னும் அப்படியே கிடக்கின்றன என்று அறை குறித்து சிறு அறிமுகம் தந்தபடி கதவை நெருங்கியவன் கதவை திறந்து நான் உள்நுழைய வழிவிட்டுவிட்டு தானும் உள்ளே வந்தான். தன் ஆசிரியர் மேஜை அருகே அமைதியார் நின்றிருந்த லாரன்ஸ் என்னை பார்த்ததும் படபடவென கலவரமானார். முகம் இருண்டது. நான் சொன்ன வணக்கத்திற்கு பதிலாய் முணுமுணுவென ஏதோ தெரிவித்தார். வணக்கம்தான் போல. பிறகு ஓர் ஓரமாய் போய்விட்டார். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என நார் திசைகளிலும் சென்று தேடுங்கள். லாரன்ஸ் போன்ற கடைந்தெடுத்த ஒரு பயந்தாங்கொல்லியை கண்டெடுக்க முடியாது. பயமுறுத்தி விட்டீர்கள் என்று புன்விரும்பினான் ஆஸ்டஸ். மூச்சு விடுவது போல வெகு சுலபமாய் பயப்படுகிறார். அவரின் இந்த குணம் உனக்கு பிடிக்கிறதா ஆஸ்டஸ்? நல்ல மனிதர்தான். அலறுவது அவர் பிரத்யேக முத்திரை குணம். நல்ல ஆசானா? நிச்சயமாய். சரித்திர அறிவியல் கணிதம் என எல்லா பாடங்களிலும் ஒரு பள்ளிக்கூட மாணவருக்கு போதிக்க தேவையான அத்தனை சரக்குகளும் அவரிடம் நிரம்பி கிடக்கின்றன. ஹென்றி 8ஆம் ராஜா கவிதையை எழுதுவார் என்று எங்கும் சொல்லித்தர மாட்டார்கள். லாரன்ஸ் போதிப்பார். சுமாரான கவிதைதான். இருந்தாலும் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தி அல்லவா? இதுபோல பற்பல. அவர் ஒரு சரக்கு மாஸ்டர் பாட விஷயங்களில்.
இவ்வாறு அழகு நடையிலும் சிறு சிறு நகைச்சுவையோடும் பேசத் தகுந்தவன் ஆஸ்டஸ் என்பது எனக்குள் புதிய பிரகாசமாய் ஒளிர்ந்தது. ஆனால் அந்த ஒளி, நீயும் ஜோசப்பைனும் ஒரு வகுப்பு தான் வித்தியாசமே, பாடங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஒன்றேதானா என்று நான் ஜோசப்பைனை பற்றி பேச்செடுத்ததும் அணைந்து விட்டது. அவள் மீது இவனுக்கு இருக்கும் கோபம், வெறுப்பு, ஒவ்வாமை, பொறாமை ஆகிய உணர்வுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் கண்களிலிருந்து அம்பு போல சீறின. அவள் கொஞ்சம் அதிகம் கணிதமும் லத்தீனும் கூட படிக்கிறாள் என்றவன் பெண்ணுக்கெல்லாம் ஏன் படிப்பு என்று எரிச்சலானான். தன் வயதுக்கு தேவையான புத்தி கூர்மையை விட அதிகம் கொண்டுதான் அவள் விளங்குகிறாள் என்று விளக்கி அவன் ஆணாதிக்க பேச்சினை அடக்க முயன்றேன். ஆனால் அவனோ, அப்படியே நினைக்கிறீர்கள், என்னை பொறுத்தவரை அவள் ஒரு முட்டாள் என்றான் தொடர்ந்து. துப்பறிதலில் மட்டும்தான் அவள் முழு கவனமும். அரை அறையாய் போய் நின்று கொண்டு யார் யார் என்னென்ன பேசுகிறார்கள் என ஒட்டு கேட்டு அவற்றை ஒரு சிறு நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டு தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என அலைகிறாள். இதுவா புத்திசாலித்தனம்? ஒரு வேளை உங்களுக்கும் ஏதாவது திடுக்கிடும் தகவல் தந்து அவள் உதவி இருக்கலாம். ஆனால் புத்திசாலியாகிவிட்டால் ஒட்டு கேட்கும் ஒரு நபரை போய் புத்திசாலி என்கிறீர்கள் என்றவன் அடித்து சொன்னான். பெண்கள் துப்பறிபவர்கள் இயங்கவே முடியாது. இதை அவளிடம் பல முறை சொல்லி ஒழுங்காய் வேறெதிலாவது கவனம் செலுத்து என்றிருக்கிறேன். கேட்கவில்லை. அம்மாதான் என் கருத்தை ஒப்புக்கொண்டாள். கூடிய சீக்கிரம் சுவிட்சர்லாந்து போய்விடுவாள் என நிம்மதி மேலோங்க முடித்தாள். உன் சகோதரி அவள் பிரிவு உன்னை பாதிக்காதா? கிண்டலாய் சிரித்து என மறுத்தான். என் நாடகத்தை மாற்றி எழுதி கொடு என யார் யாரையோ வீட்டுக்குள் அழைத்து வந்து கூத்தடிக்கும் அம்மா ஒரு நாடக மனநோயாளி. அருகில் இருப்பவர் கூப்பாடு போடுவது கூட கேட்காத வண்ணம் வரலாற்றில் தொலைந்து போகும் அப்பா. பலதரப்பட்ட குணாதிசயம் கொண்டு வீடே பிதுங்கி வழிகின்றது. இவளால் ஒரு எண்ணிக்கை குறைவதே நிம்மதி. சுமையான பெற்றோர்கள் என் விதி. அதிர்ந்தே வாழும் ரோஜர் பெரியப்பா. அவரை பார்த்தாலே போதும், நீங்களும் நடுங்க ஆரம்பித்து விடுவீர்கள். அவரிடமிருந்து அப்படி பரவும் நடுக்கத் தோற்று. எடித் பாட்டிதான் ஆறுதல். இருந்தாலும் தள்ளாமையால் பல நேரம் ஓய்வெடுக்கவே அவளுக்கு நேரம் பத்தாது. வீட்டின் இந்த குரூர நிலை அக்கா சோஃபியா வந்ததும் தான் மாறியது. பழக பழக இனிமை. இருந்தாலும் இப்போதெல்லாம் புருவங்கள் முடிச்சிட ஏதோ சிந்தனையால் நெருங்க முடியாத அளவுக்கு கூர்மையாகி விடுகிறாள். இதில் என் அக்கா வயதில் எனக்கு ஒரு பாட்டி. பிராண்டாவைத்தான் சொல்கிறேன். குழப்ப பாத்திரங்களும் குரூர பாத்திரங்களும் குரூர குணாதிசயங்களும் நிறைந்துள்ள இவர்களில் யார் போனால் என்ன, யார் வந்தால் என்ன? தெரிந்த இந்த விஷயங்களை ஆஸ்டஸ் மூலம் நான் அறிய விழைந்ததே அவன் மனக்கோணத்தை என்னுள் பதிவு செய்து கொள்ளத்தான். எந்த புற்றில் எந்த பாம்போ என அப்பா போதித்ததால் விளைந்ததே தேடல் இது. சரி, இவர்கள் அனைவரையும் விட்டுத்தள்ளு. தாத்தா கேட்டேன். அவரை பிடித்திருந்ததா? அவர் ஒரு சமூக விரோதி. தூக்கி வாரி போட்டது. லியோனைட் எல்லோரையும் வானுயர போற்றி பேசும்போது ஆஸ்டஸின் கருத்து வேறுபட்டு நின்றது. எந்த வகையில்? லாபம் லாபம் லாபம்தான். எல்லாம் பணம், வேறு கிடையாது. இக்குணம் முழுக்க முழுக்க தவறு என்றும் இவ்வகை அணுகுமுறையால் சிதைந்து போன சமூகங்களையும் லாரன்ஸ் போதித்திருக்கிறார். இந்த அழகற்ற குணம் மனிதனுக்கு தேவையற்றது. சமூகத்தை குட்டிச்சுவராக்கும் மனித குணம் சமூக விரோத குணம்தானே. சமூக விரோதி என்னும் கருத்து படித்த சிறு அறிவு புகட்டிய சிறு பிள்ளை கருத்து என்று விளங்கியது. இப்பொழுது லாரன்ஸ் வகுப்பறைக்குள் நுழைய ஆஸ்டஸ் அமைதியானான். கையில் இருந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்டியபடி வந்தாலும் அவர் கடைக்கண் பார்வை என்னை பார்த்து பார்த்து விலகின. கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு 11 மணிக்கு சரியாய் இங்கு வந்துவிடு ஆஸ்டஸ். கடந்த சில தினங்களாய் அதிக நேரத்தை நாம் வீணடித்து விட்டோம். பாடப்பகுதிகளை விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு நொண்டியபடி அறையை விட்டு வெளியேறினான் ஆஸ்டஸ். லாரன்ஸ் நிமிர்ந்து என்னை பார்த்தார். என்னுடன் பேச வேண்டும்
மீண்டும் அவர் வந்ததுள்ளதில் எனக்கு திருப்தி கிடைத்தது. நாக்கால் உதடுகளை நனைத்தபடி அவர் அருகே உண்டான அதிர்விலிருந்து மேஜையிலிருந்து சில புத்தகங்களை இலக்கின்றி அடுக்கி கலைந்து ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருப்பதாய் காண்பித்து கொண்டார். நான் அப்பா சொன்ன பேச விடு என்ற அறிவுரையை மீறுவதாய் இல்லை. எத்தனை நேரம்தான் இருக்கும்? 4-5 புத்தகங்களை அடுக்குவார். என் அமைதி பலித்தது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பேச்சை துவக்கினார். எவர்கள்? போலீஸ். இந்த வார்த்தையை சொல்லும்போதே அவர் மூக்கு மிக மெல்லிதாய் துடித்தது. பொறிக்குள் மாட்டிக்கொண்ட எலி கம்பி இடுக்குகளில் மூக்கு விட்டு துடிக்குமே, அதுபோல. என்னை நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாய் கருத மறுக்கிறார்கள். ஓ, உங்கள் தந்தை துணை கமிஷனராக இருந்துமா? அவர் உயரதிகாரிகள்தான் என்றேன் நான். ஆனால் கொலை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை மகனாயிருந்தாலும் சொல்லிவிடுவாரா என்ன? குரலில் வீணான பகட்டினை வேண்டுமென்றே சேர்த்து பேசினேன். இப்பொழுதும் நான் கொலை என்னும் வார்த்தையை பிரயோகித்ததும் அவரது மூக்கு நுனி பாயத் துடிப்பு கண்டது. ஒருவேளை போலீஸ் என தடுமாறி பேசியவர் அந்த தடுமாற்றத்தை அடக்க நினைத்து தோற்றுப்போய் தொடர்ந்தார். போலீஸ் கைது வரை போக மாட்டார்கள் இல்லையா? இதுவரை அப்படி ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் நான் தான் சொன்னேனே, என்னிடம் எதையும் கலந்து பேசாததால் நாளை எப்படி முடிவெடுப்பார்களோ? விடாதே, துரத்து, மூச்சு முட்டட்டும், நெருக்கு, மடக்கு. டெவேரேனர் அசரீதியாய் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். எனது பதிலை கேட்டதும் கட்டுப்பாடு இழந்தார். படபடப்பானார். வேக வேகமாகவும் அதிர்வுடனும் பேச ஆரம்பித்தார். காரணமின்றி குற்றம் சாட்டப்படாததால் உங்களுக்கு தெரியாது சார்லஸ். மண்டை குடைச்சல் என்ன என்பதை நீங்கள் உணர மாட்டீர்கள். வருகிறார்கள், போகிறார்கள், விசாரணையாம். வரும் அத்தனை பேரும் கேள்வி கேட்கிறார்கள். எங்காவது இப்படி நடக்குமா? இங்கு கேட்பாரற்று கிடக்கிறோம். அதுதான் போலீஸின் இந்த கோர தாண்டவத்துக்கு காரணம். உடைந்து போனார். நான் காத்திருந்தேன். மனம் முழுவதும் ரணம் அப்பி இருக்கிறது. கொட்ட நினைக்கிறார். நடக்கட்டும். முதன்மை இன்ஸ்பெக்டர் பதவி தன் கையில் இருக்கும் திமிரில் அபாண்டமாய் ஒரு பழி சுமத்தினாரே. என்ன விழிக்கிறீர்கள்? நீங்களும் தானே அப்பொழுது இருந்தீர்கள், நினைவில்லை? என்னையும் பிராண்டாவையும் இணைத்து. ச, எத்தனை அபாண்டம்! அந்த பழியை சுமத்தும் போது ஆதரவற்ற நாங்கள் எப்படி இல்லை என நிரூபிப்பது? கற்பனை செய்து நெருங்கும் மனிதர்களை எந்த சக்தி கொண்டு வெல்வது? அவையெல்லாம் தந்திரம் நிறைந்த மகா பொய்கள். பிராண்டா முதலாளிக்கு பல வருடங்கள் இளையவள் என்ற ஒரே காரணத்தினால்தானே அவள் தான் கொலையாளி என்னும் உங்களுக்கு வசதியான ஒரு முடிவில் வழக்கை ஜோடிக்கிறீர்கள். இவர்களெல்லாம் மனித இனங்களே அல்ல, கொடூர மிருகங்கள், கொடூர மிருகங்கள். அவற்றின் திட்டமிட்ட முடிவுகள். திட்டமிட்ட முடிவுகள்? ஆச்சரியம்! என்ன ஆச்சரியம் கண்டீர்? இந்த குடும்பத்தினர் எங்கள் இருவரையும் கழுகு போல கொத்த துடிக்கும். இந்த லியோனைட் குடும்பத்தினர் என்னிடம் என்றுமே கருணை காட்டியதில்லை. என்னிடம் இருந்து விலகியே வாழ்ந்தனர். என்னை நொடிக்கு நொடி வெறுத்தனர், இகழ்ந்தனர். ஒருவரோடு பேசக்கூட செய்யாது, பழகியும் பார்க்காது அவரை ஒதுக்க முடியுமா? இவர்களால் முடிந்தது. இப்பொழுது அவர் உடலே நடுங்கியது. அவர்களிடம் என்ன முடியாத அளவு பணமும் பலமும் இருந்ததால் இந்த இருமாப்பு. என்னை மிக கீழ்த்தரமாய் நடத்தினார்கள். நான் என்ன தீங்கு செய்தேன் அவர்களுக்கு? வெறும் டியூஷன் ஆசிரியன், அவ்வளவே. என் ஒவ்வொரு நடவடிக்கையும் மனசாட்சி சார்ந்தவை சார்லஸ், மனசாட்சி சார்ந்தவை. மனசாட்சியை மீறி ஒன்று செய்வதில்லை. அவர்களுக்கு அப்படி எதுவும் கிடையாது. நான் ஒன்றும் சொல்லவில்லை, ஓடவிட்டேன். இருக்கட்டுமே என்று புது வெடிப்பாய் ஆரம்பித்தார். நான் பயந்தவன்தான். இருக்கட்டுமே, அதனால் என்ன? பயத்தால், அது தரும் நடுக்கத்தால் செய்யும் வேளையில் தவறுகள் செய்துள்ளேன்.
நான் ஆரம்ப காலத்தில் பணியாற்றிய இராணுவத்திலேயே துப்பாக்கியை இயக்குவதற்கு முன் அதை செய்ய என்னை இயக்க எனக்கு வராது. காரணம் பயம். யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. கொல்வதற்கு அதிகாரம் கொண்டவன் இறைவன் மட்டுமே. இதனால் போராயிருந்தாலும் நாட்டிற்காக தன் விவசாயத்தையோ குடும்பத்தையோ விட்டுவிட்டு வந்து நிற்கும் ஓர் அரசியல் சாராத சாமானியனை கொல்வதா என்னும் உள்ள போராட்டத்தாலேயே, மனசாட்சி சார்ந்த இந்த தர்ம தயக்கத்தாலேயே நான் போரை வெறுத்தேன். போர் தப்பு, கூடாது. இப்பொழுது என்னிடம் அமைதிதான். லாரன்ஸின் கருத்துகளுக்கு நான் தரும் ஆமோதிப்பும் அல்லது ஆட்சேபமும் சாதிக்க இயலாததை என் அமைதி சுலபமாய் சாதித்து கொண்டிருந்தது. வீட்டுக்குள் கொலை இக்கட்டு விளைந்த பிறகு ஒரு தனிமையும் அத்தனிமையின் சாதகத்தையும் பயன்படுத்தி உள்ள காயங்களை கொட்ட ஒருவரும் இவருக்கு கிடைத்திருக்கவில்லை. இப்பொழுது அது நான் போலீசால் நிராகரிக்கப்பட்டவன் என சொன்னதன் மூலம் என்னிடம் நிகழ்ந்துள்ளது. லாரன்ஸு தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தார். அப்படி செய்வதால் தன் மன ஆழ பாதிப்புகளை பற்றி தானே வலிய வந்து கொட்டி கொண்டிருந்தார். என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் ஏளனம்தான். அது என் குணம். மற்றவர்களை நான் வேலை செய்யும் அவசரத்தை பார்த்து சிரிக்க வைக்கும் பரிதாப குணம். ஏனோ தெரியவில்லை, பல காரியங்களை நான் தப்பான முடிவெடுத்து செய்கிறேன். முதிர்ச்சி இல்லாமல் இல்லை, ஆனால் தப்பாதான். இல்லை, நகைப்புக்கு இடம் தந்துதான் அவை முடிகின்றன. தன்னை பற்றி தானே விமர்சனம் செய்து கொள்ளும் நடுக்கமும் வெட்கமும் அவர் குரலில் தெரித்தன. கொழுந்து விட்டு எரியும் வீட்டுக்குள் குழந்தை ஒன்று மாட்டிக்கொண்டதை கேட்டு அவ்வீட்டுக்குள் ஓடியே விட்டேன். இராணுவத்திலிருந்த போது நடந்தது இது. எங்கும் நெருப்பு. குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, வந்த வழியே தப்பித்து விடலாம் என்றால் வழியே தவற விட்டுவிட்டேன். புகை சூழ மூச்சையானேன். கடைசியில் என்னை காப்பாற்றுவது பெரும்பாடாய் போயிற்று. முட்டாள், சிறு குழந்தையை எங்களுக்கு காப்பாற்ற தெரியாது, எருமை மாடு போல உன்னை தூக்கி வருவதுதான் பாடாய் போயிற்று என என் காது போட வைத்தனர். நான் குழந்தையை காப்பாற்ற நினைத்தது மிக சரிதான் இல்லையா? ஆனால் பலன் எல்லோரும் எனக்கெதிராய் ஓரணியாய் திரண்டு பழித்தனர். இப்பொழுதும் அதே கதிதான். எவனோ எந்த பாவியோ லியோனார்டை கொல்ல பழி என்மேல். இடை புகுந்து எரிந்து கொண்டிருந்த அவர் உணர்வு நெருப்பில் பிராண்டா பற்றி என்ன கருதுகிறீர்கள் என கொஞ்சம் எண்ணெயை விட்டு நகர்த்தி கொண்டேன். நெருப்பு பிரம்மாண்டமாய் எரிய ஆரம்பித்தது. லாரன்ஸிடமிருந்து பதுங்கி பயப்படும் பாவம் மறைய ஆண்மை கொண்டு எழுந்து அவர் ஒரு தேவதை என ஆரம்பித்தாரே, பார்க்கலாம். எத்தனை வலுவான வர்ணனை இது! பின்வருமாறு உருகி போனார். அவர் ஒரு தேவலோக தேவதை. அவரின் இனிமை, தனது வயதான கணவர் மீது அவர் பொழிந்த கருணை, இவையெல்லாம் எந்த பெண்ணிலும் காண கிடைக்காத அதிசயமானவை, அபூர்வமானவை. அந்த புண்ணிய ஜீவனை போய் விஷத்தோடு ஒப்பிடுவதை கீழே தெருவில் மேயும் நாய் கூட செய்யாது. உணர்ச்சியற்ற அந்த இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் விளங்கவும் விளங்காது. அவரது அனுபவம் அப்படி என இடைமறித்தேன் நான். இளம் மனைவியரால் கொல்லப்பட்ட பல முதியவர்களின் வழக்குகள் தந்த அனுபவத்தால் அவர் அப்படி உணர்கிறார். உலகத்தின் முதன்மை ஜோக், நகைச்சுவை என்று கோபமாய் தரையை எத்தியவர் என்னிடமிருந்து விலகி அலமாரியை அடைந்து ஏதோ ஒரு புத்தகத்தை உருவி படிக்க துவங்கிவிட்டார். என் பக்கம் முதுகு காட்டி நின்று கொண்டு, போதும் உன்னுடன் பேச்சு என்பது போல் வெறுப்பானார். லாரன்ஸ் என நான் அழைக்க, தொந்தரவு செய்யாதீர்கள், எனக்கு இப்பொழுது வகுப்பு உள்ளது என்று நீ வெளியே போ என்பது போல உணர்த்தினார். இனி அவரிடமிருந்து ஒன்றும் வாங்க முடியாது. நான் பேசாமல் இருக்க வேண்டும். டெவேரேனரை பற்றி பரிகசித்ததும் எகிரி விட்டன. நான் சில நொடிகள் தாமதித்து பின் மெதுவாய் வெளியேறினேன். அது வெளிப்புறம் திறக்கும் கதவு. கதவை பாதி திறந்து வெளியேறியதும் மூடுவதற்கு முன் ஒரு அபூர்வ மிகுதியால் சட்டென திரும்பி திறந்து உருக்களித்திருந்த கதவின் பின்னால் எட்டி பார்த்தேன். என் கணிப்பு சரிதான். ஜோசப்பைன் சரியான பேய். ஆமாம், பேய் படங்களில்தான் இப்படி திடுதிப்பென்று ஒன்று ஒளிந்து நிற்கும்.
அவள் கைகள் முழுவதும் அழுக்கு, தலை முழுவதும் ஒட்டடை நூல்கள். எங்கிருந்து இந்த கோலத்தில் வருகிறாய் ஜோசப்பைன்? மேலே சுட்டி காட்டினாள். அவள் சுட்டிய திசை நோக்கினேன். சில மாடிப்படிகள் வழிகாட்ட பெரிய அளவிலான பல தொட்டிகள் நிறைந்திருந்த ஓர் அறை தெரிந்தது. அவை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதுதான் வீட்டின் உச்சம். அதற்கு மேல் அறைகள் கிடையாது, மொட்டை மாடிதான் என்பது புரிந்தது. அவை அனைத்தும் வீட்டுக்கு குடிநீர் தரும் தொட்டிகள். சிறு அறை அது. எங்கிருந்தன? உனக்கு அங்கென்ன வேலை? அடித்தொண்டையில் சொன்னாள். துப்பறிந்து கொண்டிருந்தேன். தொட்டிகளுக்குள், அதுவும் நீர் தொட்டிகளுக்குள் தேட என்ன இருக்கிறது? இதற்கு என் கை கால்களை கழுவ என்றாள். சம்பந்தமில்லாமல் இப்படி சொல்லிவிட்டு அருகிலிருந்து ஒரு கழுவு மறைக்குள் நுழைந்தவள், அடுத்த கொலைக்கான நேரம் நெருங்கிவிட்டது சார்லஸ், நெருங்கிவிட்டது. உனக்கு புலப்படவில்லை என்று திகைப்பூட்டினாள். உளராதே. ஏதாவது புரளி கிளப்பிக் கொண்டே இருக்க வேண்டுமா? அடுத்த கொலையா? புத்தகங்களில் படித்திருக்கிறேன். கதை இத்தனை தூரம் வளர்ந்த பிறகு திடீரென்று இன்னொரு கொலை நிகழும். அதுவும் எப்படி தெரியுமா? தனக்கு மட்டும் விஷயம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு உலவும் ஒருவர் அந்த விஷயத்தை சொல்ல வரும்போது கொல்லப்படுவார். இங்கும் அது நடக்கும் போல தோன்றுகிறது. கன்றாவி! நீ முதலில் துப்பறியும் புத்தகங்கள் படிப்பதை நிறுத்து. உஃப்! என் மூளை மிக பயங்கரமாக இயங்குகின்றது. கதைகளுக்கு வேண்டுமானால் பொருந்தலாம், நிஜ வாழ்க்கை அப்படியல்ல. ஒருவேளை அப்படி வழக்கு சம்பந்தமாய் ஏதாவது தகவலை யாராவது அறிந்திருந்தார் என்றால் அவர் பண்ண துடிக்கும் ஒரே ஒரு செயல் பேச துடிப்பதுதான். போதுமா? திறந்த குழாயிலிருந்து பீரிட்டடிக்கும் தண்ணீராய் பின்வரும் வாக்கியத்தை சொல்லி என்னை அந்தரத்தில் தூக்கி போட்டாள் ஜோசப்பின். சில சமயங்களில் இன்னொன்றும் நடக்கலாம். தங்களுக்கு உண்மை தடயம் தெரிந்திருப்பதே கூட விளங்காமல் வளைய வந்து கொண்டிருக்கலாம். அப்படி விவரம் தெரிந்தும் அதனை அறியாத தெரியாத ஆளும் இங்குள்ளனரோ என நான் துணுக்குற்று சந்திக்கும் போது பர் என்று உதடுகளால் ஓசை எழுப்பி கழிவு அறைக்குள் சென்றுவிட்டாள் அச்சிறுமி. சரியாய் தான் இருந்தேன். ஜோசப்பைனுடன் ஓரிரு வார்த்தைகள் பேசும் வரை. இப்பொழுது கலங்கிய குட்டையாய் நடந்து படியிறங்க முயலும்போது நொடி பொழுதில் என் கைகளை ஒரு குளிர்கை பிடித்திழுத்து தன் உள்ளங்கைக்குள் புதைத்து கொண்டது. நொடிதான். என்னை திணறடித்து சிலிர்பிடி. நிமிர்ந்து பார்த்தேன். என் கண்களை ஊடுருவியபடி பிராண்டா. வணக்கம் என்றேன். என் கைகளை பிடித்திருந்த பிராண்டாவின் பிடியிலிருந்து விலக இயலாமல். லாரன்ஸ் என்னிடம் பேச்சை துவங்கும்போது கேட்ட அதே கேள்வியை வேறு வார்த்தைகள் போட்டு கேட்டாள். தெரியாது என தலையசைத்தேன். எனக்கு ரொம்ப பயமாயிருக்கிறது சார்லஸ் என்றாள். எனக்கு நடுக்கமாயிருந்தது. தூக்கமே இல்லை. பயந்துதான் இருக்கிறாள். பொய்யில்லை. அவள் முகம் பிறட்சி கொண்டு திகிலை பிரதிபலித்தது. மீண்டும் என்னுள் பாவம், தனியே விடப்பட்டிருக்கிறாள், உதவ வேண்டும் என்னும் பச்சாதாபம் தலை தூக்க நான் எப்படியும் உதவுவேன் என சொல்லத் தோணிற்று. அவள் அழுதாள். என் பக்கம் யாருமே இல்லையே சார்லஸ். என்ன பதில் சொல்லி இட்டு நிரப்ப முடியும்? லாரன்ஸ். ஒன்றுமில்லாத அந்த லாரன்ஸ் யார்? பிரச்சனை சமயங்களில் தோள் கொடுக்கும் தைரியமற்றவன், கோழை. அவன் பெயரை சொல்வது இருவரும் அந்தி வேளையில் தோட்டத்தின் ஆழப்பகுதியிலிருந்து திருட்டுத்தனம் பொங்க வீட்டுக்குள் நுழைந்து மறைந்த காட்சி நினைவுக்குள் வந்ததால் லாரன்ஸ் பெயரை சொல்வது சரியென்றே பட்டது. ஆனாலும் சொல்லவில்லை. பிராண்டாவுக்கு உதவ தூண்டும் தீ என்னுள் எதிர்பாராது மீண்டும் மூண்டது. உதவிதான் தீர வேண்டும். ஆனால் எதை சொல்லி அல்லது எப்படி? சரி, எப்படியோ உதவலாம் என நான் ஓரடி எடுத்து வைக்க எத்தனித்தாலும் எனக்குள் ஒரு குற்ற உணர்வு. துப்பறியும் கண்கள் கொண்டு சோஃபியா பிராண்டா சமாச்சாரத்தில் என்னை கண்காணித்து கொண்டே இருப்பதாய் ஓர் அமானுஷ்ய உணர்வு என்னை மிரட்டிய வண்ணம் உள்ளது. உன்னை ஈர்ப்பதாயிற்று என்று அன்று சோஃபியா பிராண்டாவையும் என்னை வினத்து பேசிய அசிங்கம் இப்பொழுது கூட என் காதுகளில் இருக்கின்றது.
சோஃபியா பிராண்டாவின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் மாட்டாள். புரிந்து கொள்ள துளியும் முயற்சி செய்யவும் மாட்டாள். பாவம் பிராண்டா, தனிமையில் அதுவும் கொலைப்பழி சுமந்து கொண்டு பயந்து நடுங்கி, ச்ச, என் கணவர் கொலை பற்றிய விசாரணை நாளை அதிகாரிகள் வந்து எனக்கு குடைந்தெடுக்கப் போகிறார்கள். நான் ஒருத்தி என்ன செய்வேன்? பரிதவித்தாள். என்ன நடக்கும் சார்லஸ்? இதற்கு என்னால் பிராண்டாவுக்கு ஆறுதல் தர இயலும் என்னும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் வந்தது. ஒன்றும் நடக்காது என்றேன். அந்த கவலையை விட்டு விடலாம். விசாரணை என்ன தீர்ப்பா? இதுவரை அதிகாரப்பூர்வமா விசாரணை நடத்தாத போலீஸ் இனி அதிகாரப்பூர்வமா விசாரணை நடத்தி ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என முடிவு செய்து வழக்கை ஒத்தி போடுவார்கள். அவ்வளவே. நாளை முதல் பத்திரிகைக்காரர்களின் வாய்களுக்கு உங்கள் வீடு செழிப்பான அவலாய் இருக்கும். எழுதி தள்ளுவார்கள். ஆக நாளை துவங்கும் விசாரணையால் ஒன்றுதான் மிஞ்சும், பத்திரிகைக்காரர்களின் கொண்டாட்டம். அவர்கள் என்னை மிகவும் கீழ்த்தரமாக நடத்துவார்களா? தேவையற்ற கற்பனை. உங்கள் தினசரி வேலைகளை போய் பாருங்கள் திருமதி லியோனட். உங்கள் நிலைமையில் நான் இருந்தால், அதாவது நாளை விசாரணை சந்திக்கும் நிலையில் நான் இருந்தால், அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். புரிந்ததா? அது சட்டப்படி குற்றம் என்று விலக்கிவிட்டு தொடர்ந்தேன். சொல்வதை கேளுங்கள் பிராண்டா, அடம் பிடிக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு வக்கீல் அத்தியாவசியம். வக்கீல்களில் மேலும் நம்பிக்கை இல்லாமல் வேண்டாம் வேண்டாம் மாட்டேன் என அலறினார். இதில் பயப்பட ஒன்றுமே இல்லை. அதிர்ந்துள்ள உங்களுக்காக பேச, குழம்பியுள்ள உங்களுக்காக சட்டப்படி நுணுக்கங்களை எடுத்து சொல்ல, பயந்துள்ள உங்களை தடுமாறாது வழிநடத்த, எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என அறிவுறுத்த ஒரு வக்கீல் அவசியம்தான் என்று அடித்து சொன்ன நான், கொஞ்சம் பரிவாய் பாருங்கள் பிராண்டா, நீங்கள் தனித்துள்ளீர்கள், தனிமையிலும் இருக்கிறீர்கள், இது ஆபத்து என்று கூறினேன். பிடித்திருந்த என் கையை இன்னும் இறுக்கினாள். ஆமாம் சார்லஸ் என்று உணர்ச்சி வயப்பட்டாள். நீ புரிந்து கொள்கிறாய் சார்லஸ், புரிந்து கொண்டு உதவவும் செய்கிறாய் என்று விட்டு சில நொடிகளின் மௌனத்தின் இறுதியில் தன் பகுதிக்குள் சென்றாள். ஒரு திருப்தியுடன் ஆதரவற்ற ஒரு பெண்மணிக்கு வழிகாட்டிய நிறைவுடன் படியிறங்கி கீழ்த்தளம் அடைந்தேன். அங்கு வாசல் அருகே நின்றிருந்தாள் சோஃபியா. பரபரப்போடும் அவசரத்தோடும், எங்கு போய் தொலைந்தாய் இவ்வளவு நேரம் என்று என்னை நெருங்கி துரிதப்படுத்தினாள். லண்டனில் இருந்து தொலைபேசி வந்தது. வந்து 1 மணி நேரம் ஆகிறது. மேலே நீ இல்லை என்றார்களே, உன் அப்பா உன்னை உடனே வர சொன்னார். வீட்டுக்கா? ரகசிய போலீஸ் அலுவலகத்துக்கா? அலுவலகத்துக்கு. என்னை எதற்கு வர சொல்கிறார்கள் என விந்தையாய் உள்ளது. வேறொன்றும் சொல்லவில்லை. இல்லை என தலையசைத்தாள். அவள் கண்களில் கண் மணிகளாட துள்ளிய ஒரு தேடுதல் இருந்தது. அவளை என் பக்கம் இழுத்து கொண்டு, கவலைப்படாதே கண்ணே, விரைவில் வந்து விடுவேன் என்று விட்டு கிளம்பினேன்.